அனைவருக்கும் வணக்கம். சுட்டி 360 சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்ன மசால் பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, கிராம்பு, சோம்பு, பட்டை எல்லாம் போட்டுட்டு பல்லாரி, தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெயை ஊற்றிட்டு இப்போ தாளிக்க போகிறோம். எண்ணெய் போட்டு நான் ஃபஸ்ட்டில் வச்சுருந்தது தான் கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை, சோம்பு, சீரகம், மிளகு, முந்திரி பருப்பு இதெல்லாம் எண்ணெயை போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். எண்ணெயை ஊற்றி தாளிச்சாச்சு. இது நல்லா தாளித்து பொரிஞ்சு வரவும் நம்ம பல்லாரியை போட போகிறோம். பல்லாரி, பச்சை மிளகாவை ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வதக்க போகிறோம். பொன்னிறமாக நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா பொன்னிறமாக வரந்தண்டி பல்லாரியை நல்லா வதக்கிக்கிடணும். நான் 2 பல்லாரி, 1 தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன் எண்ணெயில் போட்டு. நம்ம எவ்வளோ தேவை மட்டன் அரிசிக்கு தக்கன நம்ம பல்லாரி, தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இப்போ போட்டு நல்லா வதக்க போகிறேன். நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகந்தண்டியும் பல்லாரியோட மிக்ஸ் ஆகந்தண்டியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டோன்னே அதையும் நல்லா வதக்கி எடுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பல்லாரி எல்லாமே ஒன்று போல் வரந்தண்டியும் இதையும் நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ மட்டன் சேர்க்குறோம். இப்போ நான் எடுத்துருக்கிற அரிசி 3/4 உலக்கு அரிசிக்கு தக்கன நான் மட்டன் 1/4 கிலோ மட்டன்னாலும் இருக்கும் சேர்த்துக்கிறேன். இப்போ மட்டனை சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுட்டு உப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்து மஞ்சப்பொடி தூள், அதுக்கப்புறம் இதுக்கு பிரியாணிக்கு நம்ம என்னென்ன தேவையான பொடிகள்னால் ஃபஸ்ட்டு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். கறி மசாலா, கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிட்டு இது மட்டன் பொடி கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கணும்னா பிரியாணி சூப்பராக இருக்கும். இப்போ மஞ்சப்பொடி போட்டு நல்லா கறியோடு மிக்ஸ் ஆனடி வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி பொடி போட போகிறோம். பிரியாணி பொடி நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கோமோ அதுக்கு தக்கன போட போகிறோம். நான் 3/4 உலக்கு அரிசிக்கு இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி பொடி போட்டேன். அதுக்கப்புறம் மட்டன் பொடி நம்ம மட்டன் சேர்க்குறனால பிரியாணிக்கு அந்த மட்டன் பொடி லைட்டாக போட்டோம்னா அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மட்டன் பொடி போட்டுட்டு கறி மசால் பொடி போடுவதே. அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி. பிரியாணிக்கு தேவையான பொடி இதுதான். மஞ்சத்தூள் பொடி, கறி மசால் பொடி, கரம் மசாலா பொடி, பிரியாணி பொடி இதெல்லாம் போட்டு கறியோட பல்லாரியோட தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகுந்தண்டியும் நல்லா கரண்டியை வச்சு சிம்மில் வச்சு வதக்கி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். பிரியாணிக்கெல்லாம் முந்திரி பருப்பு சேர்த்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நல்லா வதங்கி இருந்தப்பட்டு நம்ம தயிர் சேர்த்தோம்னா கறி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அரிசி கொஞ்சம் வெரப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். தயிர் இருந்தால்
தயிர் அல்லது லெமன் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவை லெமன் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லெமன் ஆட் பண்ணையில் தக்காளி வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிடணும். இல்லாட்ட புளிப்பாக இருக்கும். பிரியாணி சாதம் வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மையாக இருக்கும். அதனால் நம்ம தயிர் பாக்கெட் தயிர் யூஸ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். அரிசி வந்து கொஞ்சம் நல்லா வெரப்பாக தெரியும். நான் இப்போ எடுத்துருக்கிற அரிசி பாஸ்மதி ரைஸ் அரிசி தான். பாஸ்மதி ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து தண்ணி வந்து அவ்வளோவா நம்ம தேவைப்படக்கூடாது. ரொம்ப போட்டோம்னா குலைவாயிரும். இப்போ இந்த பொடிகள்லாம் போட்டு நல்லா கிண்டி எடுத்துகிட்டு அரிசி வாஷ் பண்ணி வச்சுருந்ததை இப்போ இதோட ஆட் பண்ண போகிறேன். மசாலா எல்லாம் நல்லா கறியோட வேகந்தண்டியும் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துகிட்டு தான் நம்ம அரிசியை ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்துறதுனால ஒரு செம்பு தண்ணி அளவு தான் நான் முக்கால் உலக்குக்கு ஒரு செம்போட கம்மியாக தான் நான் வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? போட்டு கொத்தமல்லி இலையை தூவி விட்டு புதினா இலையை தூவி விட்டோம்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு விசில் விட்டுட்டு குக்கரை இறக்கி வச்சுட்டு புதினா இலை கொத்தமல்லி இலையை வந்து தூவி விட்டுட்டு கிண்டி விடுறேன். பாருங்கள், பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து ஒரு விசில் போதும், ரொம்ப தேவையில்லை. இதோட நெய்யும் ஆட் பண்ணோம்னா மட்டன் பிரியாணிக்கு டேஸ்ட் இருக்கும். பொதுவாகவே எல்லா பிரியாணிக்கும் நெய் டால்ட்டா சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும். நான் இப்போ வந்து நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து விட்டுட்டு அந்த சூடோடையவும் பிரியாணியை கிளறி விடுறேன். அரிசி உடையாமல் அளவுக்கு நம்ம சோறை வந்து ரொம்ப கரண்டி உள்ளே விட்டு கிளறாமல் லைட்டாக நம்ம கிளறி விட்டோம்னா பிரியாணி சூப்பராக இருக்கும். சுவையான பிரியாணி, மட்டன் பிரியாணி தயார். சண்டே ஸ்பெஷலாக நம்ம டுடே மட்டன் பிரியாணி பார்த்தோம். நன்றி.